வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யா லக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு யம்மியான ஸ்வீட் கார்ன் சூப் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். மழை காலத்துக்கு ஒரு பிரமாதமான சூப்பு. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் அண்ட் செய்முறை பார்த்துக்கலாம். நான் வந்து ஸ்வீட் கார்னு கால் கப்பு 2 அளந்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்வீட் கார்ன் வந்து அரைச்சி நான் சூப்பில் சேர்க்க போகிறேன். இன்னொரு 1/4 கப்பு கார்ன் வந்து நான் சூப்பில் சேர்க்க போகிறேன். அதே மாதிரி ஃப்ரோசன் பட்டாணி யூஸ் பண்ண போகிறேன். பொடியை வந்து பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஆனால் மட்டுக்கும் பொடியாக நறுக்குனிங்கன்னா சீக்கிரமாக வேகும். வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக. சோள மாவு தேவைப்படும். சோள மாவு தண்ணியில் கரைச்சி நம்ம சூப்பு திக்கன் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணணும். பார்ஸ்லே ஃப்ளேக்ஸு கொஞ்சமாக நான் மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன். இந்த சூப்பில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறாங்க. நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நம்ம வந்து சூப்பை தயார் பண்ணலாம். மிதமான தீயில் ஒரு கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். அந்த கடாயில் வந்து வெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் வந்து ரொம்பவும் காய விடக்கூடாது. அது சீக்கிரமாக பேர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, தீஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆன மட்டுக்கும் நம்ம சீக்கிரமாக அதில் வெங்காயம், பச்சை மிளகா, பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயத்துலேருந்து லைட்டாக அந்த தண்ணியெல்லாம் விட்டு நல்லா ட்ரையாக ஆகணும். ஸோ லைட் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்தால் போதும். இந்த வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாலாம் ஃப்ரை பண்ணணுன்னு அவசியமே இல்லை. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம இதை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. நீங்கள் சீக்கிரமாக தயார் பண்ணோன்னா இந்த பட்டாணி, கேரட்டு, பீன்ஸை முன்கூட்டியே நீங்கள் ஆவி கட்டி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். அப்படியே நம்ம வந்து சூப்பு தயார் பண்ணலாம். ஸோ இப்போது இது வந்து வேக வைக்க போகிறேன். நான் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன், கல் உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்க விடணும். இந்த சூப்பில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் வந்து டீட்டெயில் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே டைமில் எல்லா லிங்க்ஸ் டு மை சோஷியல் மீடியா அண்ட் இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இன்னொரு 1/4 கப்பு நான் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்து மிக்சியில் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா விழுத அரைச்சிக்க போகிறேன். இந்த விழுத அரைச்ச கார்னை வந்து நம்ம சூப்பில் சேர்க்கணும். நல்லா விழுத அரைச்சிருக்கேன். இந்த கார்ன் வந்து நம்ம சூப்பில் சேர்த்தோம்னா அது நல்லா மனம் கூடும். இப்போ இந்த சூப் நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள். இந்நேரத்துக்கு அந்த கார்ன் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா கலந்து கொதிக்க விடணும். இது சூப் இப்போ ரொம்ப தண்ணியாக இருக்குது. ஸோ நல்லா இறுகி வரணும். இப்போ சூப் வந்து நல்லா கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு. இந்நேரத்துக்கு நான் அதில் கார்ன் சேர்த்துருக்கேன். இன்னொரு 1/4 கப்பு அளவுக்கு கார்ன் எடுத்து வச்சுருக்கிறது சேர்த்துருக்கேன். கார்ன் நல்லா வெந்து வரணும். இதில் வந்து இப்போ நம்ம பார்ஸ்லே எடுத்து வச்சுருக்க அந்த மிளகு பொடி, பார்ஸ்லே இல்லைன்னா நீங்கள் வந்து கொத்தமல்லி கூட பொடி அரைஞ்சி சேர்த்துக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை இந்நேரத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஹோட்டல்லலாம் சர்க்கரை சேர்க்குவாங்க, நான் சேர்க்கலை. ஸோ இப்போ நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம சோள மாவு எடுத்து வச்சுருக்கிறதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சோள மாவு நான் வந்து இதில் சேர்த்தேன். ஒரே மொத்தமாக சேர்க்க போகாதீங்க. சேர்த்திங்கன்னா வந்து அங்கங்கே உருண்டையாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் இந்த சூப்பை மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அது ஈவனாக திக்காகும். இந்த சூப்பை நல்லா கொதிக்க விடணும். சோள மாவு சேர்த்து நல்லா திக்காகி வரணும் அந்த சூப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சோள மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தேன். இப்போ இந்த சூப் வந்து நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு. இந்த சூப் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது சுட சுட நீங்கள் பரிமாறுங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்ப சீப்பாக நம்ம வீட்லேயே இந்த மாதிரியெல்லாம் தயார் பண்ணி சாப்பிட்லாம். பேக்கெட் சூப்பை விட நம்ம வீட்டிலே தயார் பண்ணது ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக் அண்ட் சோஷியல் மீடியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ரொம்பவே ஒரு நியூட்ரிஷியஸான கார்ன் சூப் ரெடி ஆயிடுச்சு. உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.